ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்த்துடலாமா? நான் சமைக்க போகிற சாப்பாடு அரிசி பருப்பு சாப்பாடு தான். இதுக்காக நான் 3 டம்ளர் அரிசி 1.5 டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன். எப்பயுமே அரிசியும் பருப்பு சாப்பாடு செய்யும்போது பருப்பு ஜாஸ்தியாக போட்டால் தான் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு 3 டைம் நான் நல்லா வாஷ் பண்ணி அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்றேன். அரிசி நல்லா ஊறினதும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சு குக்கர் நல்லா சூடானதும் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். இப்போது நான் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது மட்டும் போட்டால் போதுங்க. எந்த காய்கறியும் இல்லாமையே ஈஸியாக சமைச்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கவும் நம்ம அரிசி ஊற வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிடலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசியை போட்டுட்டு 2 விசில் விட்டு எடுத்து பார்த்துடலாமா? சாப்பாடு செம்மையாக வந்திருக்குங்க. எப்பயுமே அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்து கொல கொலன்னு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். இதுவும் அப்படி தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.